ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேரு நான் அழகாயிட்டனே. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு மலைக்கோயில் இருந்துதாம். அந்த மலைக்கோயில் மேல சாமி கும்பிடுறதுக்காக மக்கள் அந்த ஊர்ல இருந்து, பக்கத்து ஊர்ல இருந்து, எல்லா ஊர்ல இருந்தும் போவாங்க. வண்டியில, கார்ல, வேன்ல எல்லாம் போவாங்க. பஸ்ஸில் வந்து கூட போவாங்க. வந்து கீழே வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சமாக படிக்கட்டு அதில் ஏறி போய் மலை கோயில் மேலே போய் சாமி கும்பிடுவாங்க. அங்கே வந்து நிறைய மரம்லாம் இருந்தது. மலை கோயில்னாலே நிறைய மரம்லாம் இருக்கும் இல்லையா? கீழே நிறைய மரம் இருந்தது. அந்த மரத்தில் நிறைய குரங்குங்க இருக்கும். இந்த குரங்குங்க என்ன செய்யும்? கோவிலுக்கு வர்றவங்க கொண்டு வர்ற உணவுப் பொருள் எல்லாம் டவக்குன்னு பாஞ்சு பிடுங்கும். அதுவும் சின்ன பிள்ளைங்க கையில் ஏதாவது இருந்ததுன்னா போதும், அப்படியே மரத்து மேலேருந்து டக்குன்னு குதிச்சு அவங்க கையிலேருந்து பிடுங்கிக்கிட்டு போகும். பெண்கள் கையில் இருக்கிறதையும் பிடுங்கும். ஆண்கள்லாம் வந்து கொஞ்சம் அசந்து மரம் தான் பிடுங்கிரும். ஆனால் பெரும்பாலும் குழந்தைங்க கையிலையும் பெண்கள் கையில் இருக்கிறது தான் பிடுங்கும். அதோட வண்டியிலெல்லாம் குதித்து வண்டியினோட முன்பக்க ஜிப்பை திறந்து உள்ளே கையை விட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு போகும். ஒரே அட்டகாசம் பண்ணும். அதனால் எல்லாரும் எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மலை கோயிலுக்கு ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பாப்பா வண்டியில் வந்தாங்க. வரும்போது வழியிலேயே அவங்களுக்குள்ளார ஏதோ சண்டை போல. அந்த அப்பா அம்மாவை திட்டிட்டு வந்தாரோ என்னமோ தெரில. அம்மா மூஞ்ச முன்னு வச்சுக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் அழுதுருப்பாங்க போல். மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கலங்கலாக இருந்தது. வண்டியில இருந்து இறங்கின உடனே அந்த அப்பா அம்மா முகத்தை பார்த்தாரு. ஏன் மூஞ்ச அப்படி குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? மூஞ்ச கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படி சொன்னார். அம்மா ஒன்றுமே சொல்ல முன்முன்ட்டுக்கிட்டே போய் அங்கே இருந்த குழாயை திறந்து தண்ணி பிடிச்சி முகத்தை நல்லா தண்ணி விட்டு கழுவி துண்டை வச்சு துடைச்சிட்டு, பாப்பா கையில் ஒரு சின்ன பர்ஸ் வச்சுருந்தான். அந்த பர்ஸை வாங்கி உள்ளே இருந்து பவுடர் எடுத்து கையில் கொட்டி அது ஒரு இப்படி போட்டாங்க. முகத்துலலாம் பவுடர்லாம் போட்டோன்னு கொஞ்சம் முகம் வந்து ஃப்ரெஷ் ஆச்சு. தலையெல்லாம் அப்படி சீவுனாங்க. நான் வண்டியில் வந்தாங்கள்ல, தலை கலைஞ்சி போச்சு. சீப்பெடுத்து தலை சீவுனாங்க. பவுடர்லாம் அப்படி போட்டாங்க. போட்ட உடனே முகம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிப்போச்சு. உடனே அந்த அப்பா அம்மா முகத்தை பார்த்து, இப்போ தான் லட்சணமாக இருக்குது, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க நடந்து மேலே ஏறி போயிட்டாங்க. இதை அங்கே ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு குரங்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு கோபமாக வந்து போச்சு. என்னது, குரங்கு மூஞ்சியா? அப்படின்னா என்ன, நம்ம மூஞ்சி அவ்வளோ அசிங்கமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வந்த வண்டி மேலே குதிச்சுது. அந்த சைடு கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடியில் அது மூஞ்ச பார்த்துச்சு. பார்த்த உடனே குரங்கு மூஞ்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல, முன்னு ஒரு மாதிரி இருக்கும் தானே. அது மூஞ்ச பார்த்துச்சு. பார்த்த உடனே முடியெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. மூஞ்சி பழுப்பு கலர் மூஞ்சியாக இருக்குது. குட்டி கண்ணு, வாய் உம்முன்னு வச்சுட்டு அதுக்கு, ஓ இதான் குரங்கு மூஞ்சி திட்டுனாங்களா? சரி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அழகு பண்ணுறதுக்கு மூஞ்ச கழுவுனாங்க, பவுடர் போட்டாங்க. அப்புறம் பாப்பா என்னமோ கையிலேருந்து எடுத்தாலே சிகப்பா என்னமோ ஒன்று, வேணுமா அப்படின்னு அம்மாவை கேட்டால், அம்மா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னவா இருக்கும்? சரி சரி, நம்மளும் அதே போல் செஞ்சு நம்மளும் அழகாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு என்ன செஞ்சது, அந்த அம்மா செஞ்ச மாதிரியே போய் பக்கத்தில் இருந்த குழாயை திறந்தது, தண்ணி பிடிச்சது, மூச்சியில் இப்படி 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 தண்ணி விட்டு கழுவுச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு, யோசிச்சுது. அவங்க பவுடர் போட்டாங்க. அப்புறம் அந்த பாப்பா கையில் இருந்த பர்ஸில் தான் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிச்சு. ஓடி போய் அவங்க அப்போ தான் படி ஏறிக்கிட்டே இருக்காங்க. பாதி தூரம் போயிட்டுருப்பாங்க. ஒரே பிடுங்கு அந்த பாப்பா கையில் இருந்து அந்த பர்ஸை பிடுங்கிட்டு. பாப்பா ஐயா அம்மா குரங்கு அப்படின்னு கத்துச்சு. அவங்க அம்மாவும் குரங்கு 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 குரங்கு. அவங்க அப்பா என்ன பண்ணார், சூ சூ சூன்னு விரட்டுறாரு. அதுக்குள்ளார அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அந்த பர்ஸை தூக்கிக்கிட்டு ஒரே ஓட்டம். மரத்து மேலே தாவி 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 தூரமாக ஓடி போயிடுச்சு. போய் ஒரு பாறை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த பர்ஸை திறந்தது. உள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துது. உள்ள ஒரு பவுடர் டப்பா, பவுடர் போடுற பஃப்பு, ஒரு கண்ணாடி, சீப்பு,
லிப்ஸ்டிக்கு, உதட்டு சாயம் போடுறது, இதெல்லாம் ஒரு கர்ச்சீஃபு எல்லாம் இருக்குது. உடனே இந்த குரங்கு என்ன செஞ்சது, இந்த கர்ச்சீப் எடுத்து மூஞ்சி தொடச்சிது. ஈரமாக இருந்ததுல மூஞ்சை தொடச்சிட்டா தூக்கி போட்டது. அப்புறம் அந்த பவுடர் எடுத்து கையில் கொட்டுச்சு. அப்புறம் பஃப் எடுத்து இப்படியே பண்ணி மூஞ்சில் பப்புன்னு பவுடர் அடிச்சுட்டு அப்புறம் அந்த சிவப்பு கலரில் என்னமோ இருந்தது, அதை எடுத்துச்சு. திறந்து பார்த்தது, சிகப்பு கலரில் லிப்ஸ்டிக்கு. இதுக்கு அது என்ன எப்படின்னா செய்கிறதுன்னு தெரில, இது எங்கே போடுறதுன்னு தெரில. மூஞ்சியில் தீர்த்துச்சு, இப்படி தீர்த்துச்சு. இப்படி தீர்த்தும் போது சிகப்பாக வரவன் இதுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம மூஞ்சி கலரே மாறி நம்ம அழகாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக தீர்த்திருச்சு. தீர்த்து மூஞ்சி ஃபுல்லாக சிகப்பாயிட்ட உடனே அது என்ன செஞ்சது, ஈன்னு இழிச்சுது. அந்த கண்ணாடியை பார்த்து சிரிச்சுது. இதை பக்கத்தில் உட்காந்து அதோட ஃப்ரெண்டு குரங்கு பார்த்துட்டே இருந்தது. எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த லிப்ஸ்டிக்கை பிடுங்கி இது கையில் இந்த கண்ணாடியை பிடுங்கி அதுவும் மூஞ்சியில் அடிச்சுது. உடனே இன்னொன்று ஒடியாந்தது, இன்னொரு குரங்கு, அதுவும் பிடுங்குச்சு. இது ஒரு 2 மூஞ்சம் பார்த்தது. இது மூஞ்சி நல்லா சிகப்பு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பிடுங்கி அதுவும் மூஞ்சி ஃபுல்லாக சிகப்பாக தீர்த்திக்குச்சு. இப்படி ஒன்று மாற்றி எல்லா குரங்கும் அந்த லிப்ஸ்டிக் தீர்ந்து வரைக்கும் மூஞ்செல்லாம் சிவப்பாக பூசிக்கிச்சுங்க. பூசிட்டு ஒன்று பார்த்து ஈ ஈ அப்படின்னு இழிச்சிட்டு ஜம்ப் பண்ணி மரத்து மேலே தாவி போயிட்டுருக்கு. இதை இந்த குரங்கெல்லாம் சிவப்பு மூஞ்சி குரங்கா மாறி போச்சுல்ல, இதை அங்கே வந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிவப்பு மூஞ்சி குரங்கு, செம்முக மந்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், வண்டலூர் ஜூவில் பார்த்துருக்கோம்ல, இது ஏதோ சில இடங்கள்ல தான் இருக்குமா. இப்போ நம்ம மலை கோயில் காட்டுக்கும் இந்த குரங்கெல்லாம் வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த செய்தி அப்படியே பரவு டிவி சேனல்லாம் வந்துருச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க, அதை க்ளோஸ்அப்பில் பார்க்குறாங்க. சிவப்பு மூஞ்சி குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கேருந்தோ புதுசாக திடீர்னு குரங்குகள் இங்கே வந்திருக்குது, ஒருவேளை வண்டலூர்லேருந்து தப்பிச்சு வந்துருச்சோ இல்லை பக்கத்து காட்டிலேருந்து வந்திருக்கோ, எங்கேருந்து வந்திருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இந்த விலங்கு ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிடலாம் டிவியில் நியூஸ் போகுதான். இதை இந்த டிவி எடுக்கிறாங்க, எல்லாரும் கூட்டமாக வரவும் இந்த குரங்குங்க என்ன பண்ணுச்சு, பயந்து போய் நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், அதை தான் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கே நம்மளை பிடிச்சிட போகிறாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு எல்லாம் மறுபடியும் ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுச்சான். அவ்வளோதான் கதை பிடிச்சிருக்கா குழந்தைகளே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.